2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வைத்து நாடாளுமன்ற தேர்தலை தென்காசியில் சந்தித்தீர்கள். இப்போது 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில் அந்த கூட்டணியோடு நீடிப்பதில் அந்த 2 ஆண்டுகளில் என்ன சிக்கல் ஏற்பட்டது சார்? அதாவது இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக என்ன நடந்தது என்பதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொண்டால்தான் 2024க்கு பிறகு கடந்த 2 ஆண்டு காலமாக என்ன நடந்தது என்பதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். அதாவது இதில் ஒன்றும் சீக்கிரட் பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை. சரி, 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட அஇஅதிமுக, புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சேர்ந்து 2019 நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தோம். சரி, 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிட்டது. ஆமாம். குறிப்பாக தேவேந்திரோட வேளாளருக்கான பட்டியல் வெளியேற்றம் கோரிக்கை குறித்து அன்று ஆட்சியிருந்த அதிமுகவும் சரி, பிஜேபியும் சரி, நாங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றாத அந்த சூழ்நிலையில் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். சரி, 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த மட்டிலும் அன்றைய சூழ்நிலையில் பிஜேபியோடு போவதா இல்லையா என்ற விவாதம் பெரிய அளவுக்கு நடந்தது. அதில் இறுதியாக அதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தனித்து போட்டியிடுவது என்று முடிவெடுத்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு சில மாதங்களிலேயே அதிமுக பிஜேபியோடு போவதற்கு ஒரு முடிவெடுத்து சென்று விட்டார்கள். அந்த நேரத்தில் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட அதிமுக அந்த கதை பரிமாறிக்கொள்ளவில்லை. அது ஒன்றுதான் கடந்த 2 ஆண்டு காலமாக இருந்த பிரச்சனை. அவர்கள் நாங்கள் இந்த காரணத்திற்காக நாம் மீண்டும் பிஜேபியோடு சேர்ந்து செல்ல வேண்டும் என்பதை பற்றியோ அது வேறு ஏதாவது ஒரு கருத்தை எங்களிடத்தில் சொல்லவில்லை. அது ஒன்று மட்டும்தான் இடைவெளியாக இருந்தது. மற்றபடியாக இன்னொரு 2-3 முக்கியமான பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏறக்குறைய 5000க்கு மேற்பட்டவர்கள் சட்டவிரோதமாக மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது எல்லா அரசியல் கட்சிகளும் குரல் கொடுத்தார்கள். அதிமுக குரல் கொடுக்கும் என்று எதிர்பார்த்தோம். அவங்க குரல் கொடுக்கல. அதே போல தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கில் 1 லட்சம் கோடி ஊழல் நடைபெற்றது குறித்து புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுத்து ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒரு பேரணி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடத்தினோம். அதே போல தமிழ்நாடு மதுவிலக்கை அமல்படுத்தணும், தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக பல போராட்டங்களை முன்னெடுத்தோம். அதே போல மின்சார கட்டணத்தை தமிழ்நாடு அரசு உயர்த்திய போதும் அதே போல மாதம் இருமுறை என்பதற்கு பதிலாக 2 மாதத்துக்கு ஒரு முறை என்பதற்கு பதிலாக மாதம் ஒரு முறை மின் கட்டண பில் அதாவது அந்த கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் ஒரு பெரிய போராட்டம் நடத்தி நாங்கள் கைது செஞ்சோம். இது போன்ற சில பிரச்சனைகளில் அதிமுகவுக்கும் எங்களுக்கும் ஒரு சிறிய இடைவெளி இருந்தது. நாங்கள் முக்கியமாக கருதக்கூடிய சில முக்கியமான விஷயங்களில் அதிமுக எங்களோடு பணியாற்றவில்லை, எங்களுக்கு குரல் கொடுக்கவில்லை, எங்களோடு இணைந்து பணியாற்றலைங்கிறதும் அதே போல தொடர்ந்து குறிப்பாக பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது தேவேந்திர மக்கள் இருக்கிறோம், அதே போல வடக்கு மாவட்டங்களில் ஆதிராவிடர் இருக்கிறார்கள், அதே போல மேற்கு மாவட்டங்களில் அருந்தி இருக்கிறாங்க. இந்த 3 கம்யூனிட்டியில் இது 3மே இதில் தென் தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திர வேளாளர்களும் வடக்கு மாவட்டத்தில் ஆதிராவிடர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எண்ணிக்கையில் பலமானவர்கள். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டை என்ன செஞ்சாங்க அப்படின்னா 2010ஆம் ஆண்டு கருணாநிதி ஆட்சியில் இருக்கிற போது அது 3% இடஒதுக்கீடு தனியாக பிரிச்சுட்டு அந்த 18%, 3% தனியாக பிரித்து கொடுத்திருந்தாலும் கூட நாங்கள் யாரும் பெரிய வருத்தப்பட போறதில்லை. மீதி எஞ்சி இருக்கக்கூடிய 15%லையும் அந்த அருந்ததியர்கள் அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவரையும் இடம்பெறலாம் என்பதனுடைய விளைவாக கடந்த 10-15 வருஷத்துல தேவேந்திர வேளாளருக்கும் ஆதிராவிடருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் 25,000க்கு மேற்பட்ட பணியிடங்கள் பறிபோய்விட்டது. தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்த படித்த இளைஞர்கள், அதே போல பரையர் சமுதாயத்தில் அழைக்கப்படக்கூடிய ஆதிராவிட சமுதாயத்தை சார்ந்த இளைஞர்கள் மிகப்பெரிய பாதிப்புக்காளர்கள். ஒரு கிராமத்தில் ஒருத்தர் கூட வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்களே. அதனால
அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின்படியாவது நீங்க தனியா 3% கொடுத்துருங்க. மீண்டும் உள் இடஒதுக்கீடு என்ற பெயர்ல எஞ்சி இருக்கக்கூடிய 15%லையும் வந்து அவங்கள கொண்டு வராதிங்க. இது வந்து சமூக அநீதியா இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் நாங்க வந்து 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி என்று நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவிற்கு சென்னையில் ஒரு தடையை மீறி ஒரு பேரணி போனோம், கைது செஞ்சோம். ஸோ இது போன்ற முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரதானமாக வந்து இருக்கக்கூடிய கட்சி. நாங்கள் தோழமையாக கருதி வந்து 2011 போட்டியிட்ட வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 2011 ஜெயலலிதா அவர்களோடு இருந்தோம். அந்த கட்சி அதே போல 2019 தோழமையாக இருந்துக்கிறோம், 2024 தோழமையாக இருந்துக்கிறோம். முக்கியமான விஷயங்கள்ல இந்த மாதிரி அடிப்படை பிரச்சனைகள்ல இந்த கட்சி நம்மளுக்கு வந்து ஒரு விஷயத்திலும் கூட கை கொடுக்கலையே, ஆதரவு கரம் நீட்டலையே அப்படிங்கறத ஒண்ணுதான் வந்து என்னுடைய ஆழ்ந்த மனசுல வந்து வருத்தமாக கடந்த 2 வருஷமா இருந்தது. அதுக்கு பிறகு இப்பொழுது வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பித்து பல பேர் இடத்துல பேசுற போதும் கூட திடீரென்று பார்த்தால் ஒரு நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சி வந்து அவங்களோட சேர்ந்தது. அதே போல வந்து பியூஷ் கோயல் அவர்கள் வந்து டெல்லியில முகாமிட்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியாக செஞ்சாங்க. ஆனால் தொடர்ந்து கடந்த 2011 வந்து தொடர்ச்சியாக வந்து பல தேர்தல்கள் வந்து தோளோடு தோள் நின்று அவர்களுடைய வெற்றிக்கு 2011 மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவதற்கு புதிய தமிழகம் வந்து மிக முக்கியமான பங்காற்றியது. அதே போல மிக இக்கட்டான காலகட்டம் எல்லா காலகட்டங்களிலும் துணை நின்றிருக்கிறோம் அதிமுகவுக்கு. ஆனால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அவங்க வந்து எங்களைத்தான் முதல்ல அழைச்சு எங்களுக்கு உண்டான வந்து எத்தனை இடங்கள் எந்தெந்த இடங்கள் என்பதை வந்து அவர்கள் அறிவிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக வந்து மற்ற சிறு சிறு அமைப்புகளையும் எங்களுக்கு எதிராக நேராக இருக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தக்கூடியவர்கள், சமுதாயத்துக்கு முக்கியமான காலகட்டங்களில் அவர்கள் வந்து லெட் டவுன் சமுதாயத்தை வந்து குளிபறிக்கக்கூடியவர்கள் காட்டி கொடுக்கணும், அவங்களை கொண்டு போய் முன்னாடி நிறுத்திட்டு அதெல்லாம் கூட்டணி என்று காண்பிக்கக்கூடியதெல்லாம் சில பல விஷயங்கள் நெருடலாக இருந்ததுதான் வந்து பிரச்சனைகள். வேற ஒன்றும் இல்லை. அந்த அதிமுகவுடன் அந்த பிரிவுக்கான அந்த ஒரு நெருடலுக்கான காரணத்தை சொன்னீங்க. இப்போது நீங்க இன்று அளித்த பேட்டியில ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்களிப்பவர்களோடு தான் கூட்டணி என்று கூறியிருக்கிறீர்கள். ஆனால் இப்போது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது அதிமுக கூட்டணியிலும் இல்லை, திமுக கூட்டணியிலும் அதற்கான வாய்ப்பு அந்த கட்சியின் தலைமைகள் அதற்கான வாய்ப்பு இல்லை என்பது கூறியிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றிலும் இதுவரை இந்த திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி புரிந்து வந்த சூழ்நிலையில் ஆட்சியில் பங்கு யாருக்கும் கொடுப்பதில்லை. ஆனால் புதிய தமிழகத்தின் இந்த முழக்கம் கோரிக்கைக்கு வாய்ப்பளிக்கக்கூடிய ஒரே கட்சி இப்போதைக்கு தமிழக வெற்றி கழகம், இந்த நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் கட்சி தான். அதனால் புதிய தமிழகத்தோட முடிவு அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்களிக்கக்கூடிய கட்சி என்றால் அது தாவேக்காவாக தானே இருக்க முடியும். வேறு எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? நேரடியா நீங்க அப்படி கேட்க வேண்டாம், அதுக்கு பதிலாக வேற மாதிரியே கேட்கலாம். அதாவது வந்து தமிழ்நாட்டில் ஏன் கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லைங்களா? சரி, அங்க வந்து எதுக்காக இந்த கோஷத்தை முன்னெடுக்கிறோம், அதனுடைய பொருள் என்ன, யாருக்கு சேவை செய்யறதுக்காக ஒரு அரசியல் கட்சி துவங்கப்படுது? மாணவ பருவத்திலிருந்து அரசியலுக்கு உள்ளே நுழைந்து பல முறை சிறைசாலைகள் சென்று பல கஷ்டங்களை பெற்று பல அவமானங்களை பெற்று ஒரு அரசியல் கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொன்னால் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், இன்னும் சமுதாயத்தில் வந்து அரசியல் அதிகாரத்தை வந்து எட்டி பார்க்கக்கூடிய மக்கள், தங்களுடைய வறுமையை கூட போய்கொள்ள முடியாத மக்களுக்கு வந்து அந்த மக்களை வந்து அதிகாரமாக்கவர்களாக மாற்றிடுங்கிறது தானே இந்த எங்களுடைய கட்சியினுடைய முக்கியமான நோக்கம். எனவே அந்த கட்சி அந்த லட்சியம் வந்து கடந்த காலங்களில் நிறைவேற்றப்படலை. இப்பொழுது ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. நாங்களும் பலமாக இருக்கிறோம். அதே சமயத்தில் இந்த பலத்தை பயன்படுத்தி மற்ற அரசியல் கட்சிகளோடு ஒன்றிணையும் போது தமிழ்நாட்டில் ஒரு இன்க்ளூசிவ் எல்லா சமுதாயங்களும் பங்கேற்கக்கூடிய ஒரு ஆட்சி அமைஞ்சா தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா இருக்கும். தமிழ்நாட்டில் சுதந்திரம் பெற்று 78 ஆண்டுகள் முடிஞ்சிச்சு. அதே மாதிரி குடியரசாகி 76 வருடங்கள் கழிச்சு 77வது ஆண்டுல இருக்கிறோம். இந்த நிலையிலும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு 3 சென்ட் வீட்டு மனை கூட சொந்தமாக்க முடியலீங்க. இதுக்கு இந்த பிரச்சனை எப்படிங்க தீர்க்கிறது? ஒரு சாதாரண சத்துணவு அமைப்பாளர், அங்கன்வாடி அமைப்பாளர், ஒரு சாதாரணமான ஒரு தலையாரி போஸ்ட் போறவங்க கூட 8 லட்சம் வேணும், 10 லட்சம் 15 லட்சம் விலை பேசப்படுதுங்க. இது எப்படிங்க அந்த இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை கொடுக்கறது? பல கிராமங்களில் குடியிருக்க தண்ணீர் வரலைங்க, வந்து விலை கொடுத்து வாங்குறாங்க. அதே போல வந்து பல்வேறு மயான வசதி இல்லைங்க, தெரு சாலை இல்லை, தெருவிளக்கு கிடையாது.
சோ இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கிற போது எத்தனை நாளுக்கு வெளியே நின்று நாங்க கோஷம் அனுப்பிட்டு இருக்கிறது? சட்டமன்றத்துக்குள்ளேயே போனா கூட எத்தனை நாளைக்கு வாக் அவுட் வெளிநடப்பு பேசி வெளிநடத்தான் பண்ண முடியும். ஆனா அதே சமயத்துல ஆட்சி அதிகாரத்துக்குள்ள ஒரு பங்கு அங்க இருக்கிற போது நாம் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கவனத்துடன் கேட்க முடியும், கனிவோடு கேட்க முடியும். இந்த பிரச்சனைகளை தமிழ்நாட்டினுடைய 1,00,000க்கு மேற்பட்ட கிராமங்கள், அனைத்து கிராமங்களிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால அத்தனை உதவிகளையும் செய்ய முடியும், அந்த மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். எனவே ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில பங்கு என்பது இந்த நம்ம சாதாரண ஏழை எளிய மக்கள், அது எந்த சாதியா இருந்தாலும் சரி, தேவேந்திரோட மக்கள் இருந்தாலும் சரி, ஆதிரா இருந்தாலும் சரி, அறுதியா இருந்தாலும் சரி, நெசவாளர் இருந்தாலும் விசுவாசம் இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எந்த மக்களுக்கு எந்த கிராமத்தில் எந்த பிரச்சனை இல்லையோ அதை அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மக்களுக்கு நன்மை செய்யணும். அந்த நன்மை செய்வதற்கு உண்டான வாய்ப்பு நம்ம இந்த சட்டமன்ற தேர்தல் மூலமாக கிடைக்கணும். அது கூட்டணி அரசு அமைப்பது மூலமாகத்தான் அது சாத்தியமாகிறதா புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. இதுல ஏன் திமுகவோ அண்ணா திமுகவோ என்ன இந்த இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி வச்சிருக்கா, அல்லது இந்திய தமிழ்நாடு அரசியல் அப்படி ஒரு சாசனம் உருவாயிருக்குதா? யாருக்குமே பங்கு கொடுக்காதீங்க, எல்லாமே நீங்களே வச்சிருக்கீங்க நடைமுறையை சொன்னேன். தேசிய ஜனநாயக கட்சியும் கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்களா சார்? பிஜேபி கூட்டணி ஆச்சுன்னு சொல்றாங்களே, நீங்க அந்த பக்கம் போறதுக்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? எப்படிங்க பாரதிய ஜனதா கட்சியும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. தமிழகத்துல அதிமுக தலைமையில அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்ல வந்தேன். ஒரு வாரத்துக்கு முன்பு மதுராந்தகத்தில் கூட்டணி என்டிஏ அரசு கூட்டணி அரசு தான் பேசுறாங்க. அது நல்ல அம்சமா பேசிக்கிறாங்க. அது குறித்து உண்மையான விளக்கத்தையும் சரியான விளக்கத்தையும் நான் பெறுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய முடிவுகள் சரியானதாக அமையும். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஒரு தனி கட்சி ஆட்சி செய்யறது. பிரச்சனைக்கு தீர்வு கூட்டணி அரசு. இதுதான் எங்களுடைய ஃபார்முலா, எங்களுடைய லட்சியமே. இதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் பாக்குறோம். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஏற்கத கட்சியோட தான் புதிய தமிழகம் கூட்டணி வைக்கும். அந்த உறுதியில அதுல உறுதியா இருக்கிறீங்க. இதுதாங்க. அதாவது 2026 ஏதாவது நாம் ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம் என்று சொன்னால் அந்த மாற்றம்ங்கிறது கூட்டணி அரசு என்பது மூலமாக தொடங்கினால்தான் அந்த மாற்றம் உண்மையான மாற்றமாக இருக்க முடியும். இல்லை என்று சொன்னால் அந்த மாற்றம் உண்மையான மாற்றமாக இருக்காது. ஓகே. ஆனா புதிய தமிழகம் கட்சியை பொறுத்தவரை நீங்க 1996 சுயேட்சையாவே நின்று எம்எல்ஏவா ஆனீங்க. அந்த ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற தொகுதியில் 2011 அங்கு ஆனீங்க. இந்த 2011க்கு பிறகு இந்த தேர்தல் வெற்றி என்பது புதிய தமிழகத்துக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. அதற்கு அந்த தேர்தல் காலகட்டத்தில் புதிய தமிழகம் கட்சி எடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடுகள் கடந்த தேர்தலை பொறுத்தவரை பிரதான கட்சிகளோடு கூட்டணி இல்லை. இந்த தேர்தலிலும் கிட்டத்தட்ட அதை நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதிய தமிழகம் கட்சி சட்டப்பேரவைக்குள் நுழைவதற்கு நீங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டுமென்றாலும் சட்டமன்றத்துக்குள் செல்லத்தான் வேண்டும், வெளியிருந்து இந்த பங்கை பெற முடியாது என்பதால் அதை தாமதப்படுத்தி எடுப்பது இந்த பிரச்சனையை மேலும் இந்த தேர்தல் களத்தில் அது சிக்கலை உண்டு பண்ணுமா? ஒரு 15 ஆண்டு காலமாக புதிய தமிழகம் கட்சி 2011ஆம் ஆண்டிலிருந்து இந்த தேர்தல் வெற்றி என்பது சாத்தியமாகாமலே இருக்கிறது. இந்த முறை அதற்கான வியூகம் வகுக்கப்பட்டு கூட்டணி அமைக்கப்படுமா? அதான் என்னோட கேள்வி. நீங்க கேட்ட கேள்வி, உங்களுடைய கன்சர்ன், உங்களுடைய அக்கறை ரொம்ப பாராட்டக்கூடியது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது ஒன்றும் மாற்றமே இல்லைங்க. நான் மட்டுமல்ல, புதிய தமிழகம் கட்சியினுடைய தொண்டர்களும் புதிய தமிழகம் கட்சியை உயிராக நேசிக்கக்கூடிய லட்சம் மக்களும் புதிய தமிழகம் கட்சி சட்டமன்றத்திலே இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனா அதை அந்த அவருடைய விருப்பத்தையும் யதார்த்தையும் ரெண்டையும் பொருத்தி பார்க்கணும். இதே விருப்பத்தினுடைய அடிப்படையில் தான் 2011க்கு பிறகு 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவோட கூட்டணி வைத்தோம். இப்போ வெறும் 460 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு பிரதான கட்சியோடு நாங்கள் கூட்டணி சேரலி என்று சொல்ல முடியாது. அதுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தேசிய பார்ட்டி, அதே போல அதிமுக பெரிய பார்ட்டி, அது போல எல்லாம் சேர்ந்தா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டோம். சரி, இருந்தாலும் வெற்றி வாய்ப்பு வரல. அது பல காலகட்டங்களில் பல சூழ்நிலைகள் மாறுகிறது. அதனால ஒரு கட்சியினுடைய மதிப்பை, அதனுடைய தேவையை வெறும் தேர்தல் வெற்றிகளை மட்டுமே வைத்து கணக்கிட முடியாது, கணக்கிடக்கூடாது. இன்னும் சொல்ல போனா அரசியல் தளத்துல மிக வலுவாக காம்ப்ரமைஸ், எந்த விதத்திலும் சமரசத்துக்கு இடமில்லாம இந்த மக்களுடைய குரலாக மக்களுக்கு ஓங்கி ஒலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக புதிய தமிழகம் இருக்கிறது. ஆனால் பொதுஜனங்களுடைய பார்வையில்
உள்ள ஒட்டுமொத்த பார்வையில் ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிற போது அந்த கட்சிக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணுமே, நாடாளுமன்ற உறுப்பினர் 4-5 பேர் இருக்கணுமே. அப்பத்தான் ஒரு அரசியல் கட்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு பொதுஜனங்களுடைய எதிர்பார்ப்பு, அந்த மாற்று கருத்தே இல்லை. நாங்க அதை மனசுல வச்சுதான் நாங்க இன்னைக்கு மட்டும் ஒர்க் பண்ணல. மற்றவங்க எல்லாம் தேர்தல் வந்த உடனே பரபரப்பு காட்டுகிறார்கள். ஆனா நான் கடந்த 2 ஆண்டு காலமாக கிராமந்தோறும் சுற்றுப்பிரயாணம் செய்யறேன். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். மற்றவர்களெல்லாம் நகர்ப்புறத்தில் தான் கூட்டம் போடுவாங்க. எல்லா அரசு அதிகாரிகளுக்கும் தெரியும், எல்லா காவல்துறைகளுக்கும் தெரியும். தமிழ்நாட்டுடைய கிராமங்களில் போய் கூட்டம் நடத்தக்கூடிய ஒரே கட்சி புதிய தமிழகம் கட்சின்னு. அதனால 2026 நாங்கள் சட்டமன்றத்தில் கணிசமான அளவுக்கு வெற்றி பெறணும். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு பிரதிநிதியாவது, எங்களுடைய குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 மாவட்டத்திலிருந்து எங்களுடைய பிரதிநிதிகள் சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும். எங்களுடைய குரல் வலுவாக ஒலிக்கணும். அதே சமயத்தில் அதன் மூலமாக அந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வானக்கூடிய பிரதிநிதிகளாக இவர்கள் செயல்படணும் அப்படிங்கறத மனசுல வச்சுதான் நான் சம்மர்ல போனேன், மழை காலத்துல போனேன், விண்டர்ல போனேன். எல்லா காலகட்டத்திலும் சென்று மக்களை கிராமங்களுக்கு தந்து விழிப்புணர்வு ஊட்டிக்கிறோம். எனவே 2026 சட்டமன்றத்தில் தேர்தலில் நிச்சயமாக கணிசமான வெற்றியை பெற்று இந்த மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டணுங்கிறது தான் பிரதான நோக்கம். ஆனா இதை மட்டுமே வைத்துக் கொண்டு பிரதான கட்சிகள் புதிய தமிழகத்துக்கு உண்டான ஒரு உரிய வாய்ப்பை கொடுக்க மறுத்தாலோ அல்லது ஏமாற்ற நினைத்தாலோ அல்லது போட்டியாக கொண்டு சில ஒன்றுமே இல்லாத போலிகளை கொண்டு நிறுத்தி அதன் மூலமாக புதிய தமிழகத்தையும் போலிகளையும் ரெண்டும் ஒன்றாக்கி மக்களை ஏமாற்ற நினைத்தாலோ அது நடக்காது, நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வைங்க. ஓகே டாக்டர் கிருஷ்ணசாமி, அதாவது சார் இந்த நீட் தேர்வு முதல் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் வரை நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு ஆதரவான கருத்தையே, அந்த கட்சிக்கு அடுத்து மிக தீவிரமாக அவர்களை ஆதரித்தது நீங்கள் தான். நீட் தேர்வுலேருந்து இப்போ திருப்பரங்குன்றம் அந்த வழிபாட்டு பிரச்சனை வர இவ்வளவு பிரச்சனைகளில் தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்தும் அவர்கள் இந்த 2024 தேர்தல் கூட்டணியாக இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், இப்போதாக இருக்கட்டும், அதற்கான அந்த முன்னுரிமையை புதிய தமிழகத்திற்கு வழங்காததற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல அவங்க தான் இருக்கிறாங்க. நான் திருப்பரங்குன்றத்தை ஆதரித்தது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஆதரிக்கிறது இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்தமான அந்த நம்பிக்கையுடைய மக்களுடைய உணர்வுகளிலிருந்து நான் அந்த விஷயத்தை நான் அணுகிறேன். நீட் தேர்வு அணுகிறது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அதே போல இந்த நாட்டில் ஒவ்வொரு ஏழை எளிய மக்களும் எந்த விதமான பணம் எல்லாமே தகுதி திறமையினுடைய அடிப்படையில், முயற்சியினுடைய அடிப்படையில் ஏழை எளிய மக்களுடைய பிள்ளைகள் மருத்துவர்கள் ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் அந்த நீட் தேர்வு ஆதரித்தேன். நான் அதிலெல்லாம் எந்த விதமான அரசியல் உள்நோக்கம் எனக்கு அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, என்றும் கிடையாது. எனக்கு உங்களுக்கு தெரியும், நீட் தேர்வு அன்னைக்கு தமிழ்நாடே அது எதிராக போது நான் ஒருத்த மட்டும் தான் ஆதரவு குரல் கொடுத்தேன். அதை ரெகனைஸ் பண்றது, அதை அங்கீகரிக்கிறதுக்கு பிஜேபி தவறுச்சுன்னா அது அவருடைய குற்றம். அதே போல தமிழ்நாட்டில் பல நேரங்களில், அதாவது குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வந்த போது தமிழ்நாட்டில் எல்லா பல பேர் எதிர்த்தாங்க, கடுமையா எதிர்த்தாங்க, போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த நேரத்திலையும் நான் தான் விளக்கம் கொடுத்தேன். சரி, குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரும் மூலமாக ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களையோ அல்லது கிறிஸ்தவர்களையோ அல்லது இந்துக்களையோ அவருடைய குடியுரிமை இழக்க செய்து அவர்களை வெளியேற்றுவதற்கு உண்டான எந்த சரத்து உள்துறை வெளியேற்றிருக்கிறது ஒரு கேள்வி கேட்டவர் அந்த கேள்வி யாரும் அந்த கேள்விக்கு யாரும் வெளியே பதில் கொடுக்க முடியல. அதுக்கு பிறகு அந்த விவாதமே முற்றுப்புள்ளி வைத்தது. இதையெல்லாம் கணக்கிலே வைத்து செயல்பட வேண்டியவர்கள் அவர்கள் தான். அதுக்காக நான் அவங்க நம்மளை கணக்கில் வச்சுக்குவாங்க, நம்ம கூட்டணி சேர்ப்பாங்க, அவங்க தோழமை கருதுவாங்க, அவங்க நன்மை செய்வாங்க எல்லாம் பண்ண. என்னுடைய மனச்சாட்சி இருக்குது, எனக்கு லட்சியம் இருக்குது, குறிக்கோள் இருக்குது. எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் நான் என்னுடைய கடமையும் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். என்று செய்வேன். அது திருப்பரங்குன்றத்தில் நேற்று வரையிலும் ஆதரவு கொடுத்ததோ, அது குடியுரிமை சட்டத்துக்கு ஆதரவு கொடுத்ததோ, அது நீட் தேர்வு ஆதரவு கொடுத்ததோ, அதெல்லாம் பிஜேபி அல்லது RSS இந்து முன்னணி ஆதரிக்கிறாள் என்பதற்காக இல்ல. நான் ஆதரிக்கக்கூடியது அவர்கள் ஆதரிக்கக்கூடியதாக இருக்கிறது. நான் ஆதரிக்கக்கூடியது அடித்தள மக்களுடைய நிலையிலிருந்து பார்க்கிறேன். இந்த மண்ணினுடைய பாரம்பரியம் பண்பாட்டு தளத்திலிருந்து பார்க்கிறேன். ஏழை எளிய மக்களுடைய அவங்களுடைய பாயிண்ட்ல பார்க்கிறேன். அரசியலாக நான் பார்க்கல. அதை அவங்க ரெகனைஸ் பண்ணலன்னா எல்லா விதமான பழியும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும். ஓகே, இதனால் இந்த 2016 தேர்தலுக்கு பிறகு கொஞ்சம் அந்த தேசிய பார்வையில் நீங்கள் போனதும், அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி இந்த 2021 தேர்தலை ஒட்டி இந்த தேவேந்திர குல வேளாளர் அரசாணை வெளியிட்டதாலும் புதிய தமிழகம் கட்சியின் வாக்கு வங்கி பெருமளவு பாரதிய ஜனதா கட்சிக்கு சரிந்து விட்டதாக ஒரு கருத்து இருக்குது. அது உண்மையா இல்லையா சார்? இந்த கேள்வி ரிப்பீட் பண்ணுங்க.
டாக்டர் கேட்டுதா? இந்த கேள்வி மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. இந்த நீங்கள் 2016க்கு பிறகு சிறிது தேசிய பார்வையில், அது பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த அந்த தேசிய பார்வையில் உங்களுடைய கருத்துக்கள் பேட்டிகள் இடம்பெற்றிருந்தது ஒன்று. 2021 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி நம்ம தேவேந்திர குல வேளாளர் அரசாணை பிறப்பிக்கப்பட்டதற்கு பிறகு புதிய தமிழகம் கட்சியின் வாக்கு வங்கியானது பாஜக பக்கம் பெருமளவு இடம்பெயர்ந்து விட்டது, சரிந்து விட்டது என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது உண்மையா இல்லையா சார்? இல்லை, அதாவது 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாங்க முக்கியமா ஏறக்குறைய 4 ஆண்டு காலம் தொடர்ச்சியாக, அதுக்கு முன்னாடி 10-20 ஆண்டு காலம் தேவேந்திர வேளாளர் பட்டியல் வெளியேற்றத்துக்காக போராடி கொண்டு வந்தேன். தேர்தலுக்கு சற்று முன்பாக, ஏப்ரல் மாதத்தில் சற்று முன்பாக அறிவித்தது மக்கள் மத்தியில அது பெயர் மாற்றமா பட்டியல் வெளியேற்றமா என்பதை புரிந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பில்லை. ஆனால் நாங்கள் அதுக்கு விளக்கம் அளித்து இவர்கள் பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கவில்லை என்று சொன்ன போது சில அமைப்புகளை கையில் எடுத்துக்கொண்டு நாம் கேட்டதை கொடுத்து விட்டார்கள் என்று சாதாரண ஏழை எளிய மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை கொண்டு சென்றார்கள். அது நாங்க அது தவறு. வரலாற்றில் நாம் கேட்டதை கொடுக்காத போது அதை கொடுத்து விட்டார்கள் என்பது வரலாற்றில் நம் மீது ஒரு கரும்புள்ளி ஆகிவிடும் என்பதற்காக இல்ல, அது பட்டியல் வெளியேற்றத்தை கொடுக்கல, அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு உத்தரவாதம் கொடுங்க. அது 5 வருஷம் கழிச்சு சரி பண்றோம், 2 வருஷம் கழிச்சு, 3 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் சரி உத்தரவாதத்தையா கொடுங்க அப்படி என்று ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவும் பிஜேபி கேட்டோம். ஆனா அவரிடத்தில் எந்த விதமான உத்தரவாதம் வராத போதுதான் சரி இந்த தேர்தல் என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். அதனால எங்களுக்கு பாதிப்பு வந்தது. ஆனால் அந்த நேரத்தில் சாதாரண மக்கள், அதாவது புதிய தமிழகத்தை உயிராக நேசிக்கக்கூடிய மக்கள் கூட அந்த நேரத்தில் அவர்கள் செய்த பிரச்சாரத்தை நம்பக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? ஓஹோ, நாம கேட்ட பட்டியல் வெளியேற்றத்தை இவர்கள் கொடுக்கவில்லை என்பதை தெளிவுபடுத்தி இப்பொழுது அங்கிருந்து யாரெல்லாம் அந்த 2021 ஆதரவு கொடுத்தாங்களோ அவர்களெல்லாம் முற்றாக புரிந்து கொண்டு இந்த மக்கள் அங்கிருந்து முற்றாக விலகி வந்துட்டாங்க. அனைவருமே புதிய தமிழகம் சொன்னது சரி அப்படி என்பதை உணர்ந்து கொண்டு இப்பொழுது புதிய தமிழகத்தின் பின்னால் நிற்கிறார்கள். இடைப்பட்ட 2001 அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி வாக்கு போட்டது உண்மைதான். இன்னும் சொல்ல போனா பிஜேபி அதிமுக அன்னைக்கு சரியாக சொல்லி உண்மையை சொல்லி இருந்தால் அன்னைக்கு ஓட்டு முழுமையா கூட வந்திருக்கும். ஆனா அவங்க முழுமையா சொல்லாருடைய விளைவுகள் அந்த ஓட்டு ஸ்பிளிட் ஆகி எதிர்த்தரப்புக்கும் போச்சு. எங்களுடைய அதாவது இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடுகள் வெளிப்படை இல்லாதனால அந்த ஓட்டுகள் கூட 2021 அது அவங்களுக்கு கூட சேராம வேற மாதிரியா போச்சு. சோ இப்பொழுது மக்கள் பட்டியல் வெளியேற்றம் தான் தலைவர் கேட்டது, அதுதான் நம்முடைய கோரிக்கை, அவர்கள் அதை நிறைவேற்றல அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சு மக்கள் குழப்பத்துக்கு ஆளாயிருந்தவர்கள் எல்லாம் தெளிவுபட்டு இப்பொழுது புதிய தமிழகத்தின் பின்னால் இருக்கிறார்கள். ஓகே, நிறைவா டாக்டர் கிருஷ்ணசாமி சார், நிறைவா ஒரு கேள்வி. இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கு இப்போது இருக்கிற அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை விட, அதிமுக பாஜக கூட்டணியை விட வேறு எந்த கட்சி உங்களுக்கு இதற்கான முயற்சிகளை எடுக்கும் என நினைக்கிறீர்கள்? ஒன்று. இன்னொன்று, நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்தை, பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரிக்கிறார்கள், அவர்களோட கூட்டணி வைப்பதில் உங்களுக்கு என்ன தயக்கம்? இல்லை, அதாவது இந்த தேர்தலை பொறுத்தளவு நாங்கள் நான் ஏற்கனவே 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு நான் தெளிவுபடுத்திட்டேங்க. சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அதாவது இதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலையில் அவர்கள் இல்லை. இந்த நாட்டில் வர்ணாசிரமத்துக்கு எதிராக பேசுறாங்க, ஆனால் வர்ணாசிரமம் அப்படியே நீடித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். நாங்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த நாட்டில் ஜாதி ஒழிய வேண்டும் என்பதற்காக மத மாற்றத்தை முன்வைத்தார். எல்லா தலித்துகளுமே, ஒடுக்கப்பட்ட மக்களுமே இந்த சாதி இழிவிலிருந்து மதம் மாறி செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிதான் 10 லட்சம் பேரோட நாக்பூர்ல போய் புத்த மதத்துக்கு மாறினார். நான் என்னை பொறுத்த மட்டிலும் இந்த பூர்வீக அடையாளம் அப்படியே இருக்கணும். எஸ்சிங்கிற பட்டியலில் இருந்து வேறொரு பட்டியலுக்கு போனாலே ஓரளவுக்கு தற்காலிகமாக இந்த எஸ்சிங்கிற ஒரு முத்திரை இல்லாமல் இந்த மக்கள் ஒரு இழிவில்லாமல் வாழ முடியுங்கிறதா புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் இருந்தா நாங்க பட்டியலிருந்து வெளியேற வேண்டும் என்ற கோரிக்கை வச்சோம். இதுல வேற எந்த விதமான அரசியலோ வேற எதுவுமே கிடையாது. அதனால எங்களுடைய நிலைப்பாடு இன்னைக்கு பொதுவா எஸ்சி அப்படின்னு சொன்னாலே அது தாழ்ந்தது, தகுதி குறைவானவர்கள், கொஞ்சம் மோசமானவர்கள் என்ற ஒரு பார்வை பொதுவாக பரப்பப்பட்டிருக்கிறது. இது பல பேருடைய மனசுல ஆள பதிஞ்சு கிடக்குது. அதைய போக்கணுங்கிற போது அந்த பட்டியலுக்குள்ள இருந்து கொண்டே செய்ய முடியாது. இதன் காரணமாகத்தான் அம்பேத்கர் அவர்கள் நீ மதமே மாறி போயிரு, இந்துன்றது தான் உண்மையில எஸ்சின்னு சொல்றாங்க, அன்டெசிபிலிட்டி இருக்குது, மாறி போது சொன்னார். நான் அப்படி இல்லை.
நம்முடைய பெற்றோர்களுடைய நம்முடைய முன்னோர்களுடைய அடையாளத்தை நாங்கள் இழக்க விரும்பல. ஆனால் அதே சமயத்தில் இந்த எஸ்சிங்கிற ஸ்டிக்மா தொடரக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் முதல்ல தேவேந்திரோட வேளாளருக்கு வச்சேன். அது தேவேந்திரோட வேளாளருக்கு மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் சாதி ரீதியாக யாரெல்லாம் தங்களை தாழ்ந்தவர்கள் அல்லது எஸ்சி என்று கருதப்பட்டவர்களுக்கு அந்த முத்திரை குத்தப்பட்டிருக்கிறதோ எல்லோருமே நிச்சயமாக நாங்கள் சொன்ன ஏற்றுக்கொண்டு பட்டியல் மாற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கும். எனவே இது பட்டியல் மாற்றம்ங்கிறது மத மாற்றத்துக்கு மாற்றாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தீர்வு தான், ஒரு சிகிச்சை தான். இல்ல நாம் தமிழர் கட்சி அந்த கோரிக்கை ஆதரிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நீங்க வைக்க கூடாது. எல்லாம் அதாவது போகிற போக்கில் ஆதரிக்கிறது என்பது வேறு, ஆனால் அந்த பிரச்சனையை களத்திலே நின்று போராடுவது என்பது வேறு. இப்பொழுது நாங்க இந்த தேர்தல் 2026 தேர்தலை பொறுத்த மட்டிலும் இது போன்ற கோரிக்கைகளை எடுக்கிறது இல்லை. நாங்க முதல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலே இந்த மக்களுக்கு உண்டான ஒட்டுமொத்த மக்களுக்கு தமிழ்நாட்டில் காலங்காலத்துக்கு நீ தாழ்த்தப்பட்டவன், நீ அரிஜன், நீ ஆதிராவிட, நீ பறைய, இதே சொல்லிக்கொண்டே நாங்க உங்களுக்கு ஆடு கொடுக்கிறோம் மாடு கொடுக்கிறோம் சொல்லிக்கொண்டு இந்த மக்களை வைத்திருப்பது எங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. நாங்க அடிப்படையே மாற்றம் நினைக்கிறோம். அதனால வர்க்கமும் முடியணும், சாதியும் முடியணும். ஏழை என்ற அந்த பட்டமும் இவங்களுக்கு போகணும், தாழ்த்தப்பட்டவங்கிறது அந்த பட்டமும் போகணும். இரண்டையும் ஒழித்து இந்த நாட்டில் ஏழை பணக்காரனுக்கு இடைவெளி இல்லாமல் உருவாக்குறதும், சாதி ரீதியாக உணர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று போக்கி அதுலயும் சமத்துவத்தை கொண்டு வரதான் புதிய தமிழக கட்சியோட நோக்கம். இனிமேல் இது ஒரு கட்சி கிட்ட கோரிக்கை வைக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, அது அவசியம் இல்லை என்று கருதுகிறேன். நாங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது ஒன்றுதான் எல்லா விஷயத்துக்கும் தீர்வு. எனவே சர்வரோக நிவாரணியை போல இப்பொழுது இந்த நாட்டில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள், அது தமிழ்நாட்டில் விளிம்பு நிலை மக்கள், அது மீனவர்களாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தாழ்த்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி, தேயிலை தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி, விஸ்வகர மக்களாக இருந்தாலும் சரி, நெசவாளர் இருந்தாலும் சரி, இந்த மக்கள் அனைத்து மக்களுக்கான ஒரு விடுதலை வேணும்னா ஒரு நல்ல அரசு அமையணும், பாகுபாடற்ற அரசு அமையணும். அந்த அரசு அனைத்து மக்களுக்கும் எல்லா வித நன்மைகளையும் சமா கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிப்பட்ட அரசு அமைந்து விட்டாலே இந்த நாட்டில் எல்லா விதமான பாகுபாடும் போயிடும். அதுதான் எங்களுடைய லட்சியம்ங்க. அந்த லட்சியத்தை நோக்கி தான் நாங்கள் பயணிக்கிறேன். 2026 ஒரு நல்ல அரசு அமையிறது, ஒரு ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்விட்டி, சம உரிமையும் சம பங்கையும் வழங்கக்கூடிய ஒரு அரசு அமைக்கிறது தான், அதுல பங்கு பெறுறது தான் புதிய தமிழக கட்சியினுடைய லட்சியம். இதன் மூலமாக எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு வரும் என்று கருதுகிறேன். ஓகே சார்.